வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், இப்போ விஜய் அவர்களை வந்து தலைவர் அப்படின்னு ஏற்கவே மறுக்கிறாங்க நிறைய பேர். அவரை வந்து தலைவர்னே அட்ரஸ் பண்றது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ட்வீட் பார்த்தீங்கன்னா, பாபா சாஹேப் அவர்கள் இருக்கும்போது, எம்ஜிஆர் அவர்கள், நேதாஜி அவர்கள், இவங்களுடைய காலகட்டத்தில ஜெயலலிதா அவர்கள், இவங்க இருக்கும்போது நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, நான் அவங்க கூட இணைஞ்சிருப்பேன். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா தளபதி அவர்கள், புரட்சி தளபதி அவர்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில எனக்கு கிடைச்சது அப்படின்றது ஒரு ஆசீர்வாதமா நான் பார்க்குறேன்னு போட்டிருக்கீங்க. நீங்க எதனால அவ்வளோ தூரம் வந்து விஜய் அவர்கள கன்சிடர் பண்றீங்க? டிவிகேவோட லீடர் விஜய் அவர்கள் வந்து இஸ் அ மாஸ் லீடர். அவருக்கு இந்த மாஸ் லீடர்ஷிப் எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு லீடருமே யூஎஸில் பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ரீகன் அவர் வந்து ஒரு ஆக்டராக இருந்தவர். ஹி டர்ன்ட் அவுட் டு பி த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. ரொனால்ட் ரீகன் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் போய் பாருங்கள். செகண்ட் வேர்ல்டில் ரொனால்ட் ரீகனுக்கு அப்புறம் வேர்ல்டுலேயே மாஸ் லீடர் திரையுலகத்திலிருந்து நிஜ உலகத்துக்கு லீடரானவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை 1972 கேட்குறாங்க, நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னா, என்னுடைய பிறப்பின் அடையாளம் என்னமா இருக்க போகுது அப்படின்றத எம்ஜி ராமச்சந்திரன் அவரே கொஸ்டின் கேட்ட ஒரு புஸ்தகம் உண்டு. அதில் 1972 அவருக்கே ஃபர்தராக வந்து என்ன பண்ணணும் மக்களுக்குன்னு தெரியல. ஆனால் 1977 அவருடைய செயல்பாடாகப்பட்டது முதலமைச்சராகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன கொண்டு வந்தாருன்னு நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். இன்றைக்கி வந்து பல மாணவர்கள் சத்துணவு திட்டத்தில் வந்து மேம்படுத்தி பல மாணவர்கள் பள்ளிக்கூடம் போனதுக்கான ஒரு ரீசன் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் என்ஹான்ஸ் பண்ணதுனால ஃபர்தராக அந்த லீடர்ஷிப்பை புரட்சி அம்மா அவர்கள் எடுத்து அந்த லீடர்ஷிப்பை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, திரையுலகில் இருக்கிறவங்க லீடராக ஆக முடியாது. திரையுலகில் இருக்கிறவங்க லீடராக வந்து எமர்ஜ் ஆகும்போது வரவங்க வந்து ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறவங்களுக்கு பதில் ஒன்று தான். ஆல்ரெடி இஸ் எலெக்டட். ஆல்ரெடி புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இஸ் எலெக்டட் பை த பீப்புள். ஓகே, அது வந்து ஓட்டில் வந்து போட போகிறாங்க, அவ்வளோதான். சிஎம் இன் 2026 அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. நான் தினமாக நம்புகிறேன். காரணம் வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர், நான் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஓட்டு டிவி கேட்குறது எனக்கு தெரியுது. அதனால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஈஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பீச் வேணான்னு நினைக்கிறாங்க. அவங்க புரிகிற மாதிரி லாங்குவேஜில் பேசணும்னு நினைக்கிறாங்க. மனசில் ஒருத்தர் ரீச் ஆனவர் வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. ஸோ புரட்சி தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட லீடர், எங்களுடைய லீடர், ஆல்ரெடி மக்கள் மனசில் வந்ததுக்கப்புறம் தான் அவர் ஐடியாலஜி சொல்கிறாரு. மக்கள் மனசில் போனதுக்கப்புறம் லீடர் சொல்கிறது தான் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி கூட நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லலை. 5 மிகப்பெரிய தலைவர்களை பின்னாடி வச்சிருக்காரு. நம்மளுடைய புரட்சியாளர் அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், பெண்கள் எல்லாரும் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது காரணம் அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள் யாருன்னு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய ஃபோட்டோ போடும்போது யார் இவங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்களா யங்ஸ்டர்ஸ்? இல்லையா? அஞ்சலை அம்மாள் அவங்க பண்ண தியாகங்களுக்காக ஒரு தமிழ்நாட்டில் வந்து மறைக்கப்பட்ட வரலாறை எடுத்துகிட்டு வர்றார் வெளியில். 3வது வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார். அவங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ், என்னென்ன மாதிரியான அந்த வீரம் இருந்தது, நாட்டுக்காக போராடிய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள். அதுக்கப்புறம் காமராஜர். அதே மாதிரி பெரியார் கொள்கைகளை பார்த்தீங்கன்னா சமூக நீதி கொள்கையை எடுத்துக்கிட்டு எந்த கொள்கைகள் வேணாமோ அதை வந்து அவர் எடுத்துக்க வேணான்றதே சொல்கிறார். கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், எல்லாருமே அவங்கவுங்களுடைய கடவுளை வேண்டிக்கிறதுக்காகவும் ஃபெய்த்தில் இருக்கிறதுக்காகவும் மரியாதை கொடுக்கப்படும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறாரு. அப்போ யூத்தை கரெக்டாக வழிநடத்துகிற இடத்துல 5 மாபெரும் தலைவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாபெரும் தலைவர்கள், கர்ம வீரர் காமராஜர் அவர் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக தமிழ்நாட்டில் என்ன பண்ணாரு அப்படிங்கிற நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஒரு 6000 பள்ளிக்கூடங்கள் மூடும் பொழுது அந்த 6000 பள்ளிக்கூடத்துக்கு சத்துணவு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சவர் நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய 5 மாபெரும் தலைவர்களை முன்னாடி வச்சு விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியலை முன்னாடி வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பாப்புலாரிட்டி பாப்புலிஸ்ட் ஓட்டாக மாறி யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் விஜய் அவர்கள், எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் விஜய் அவர்களுக்கு தான் 2026 ஓட்டு. இஸ் ஆல்ரெடி எலெக்டட்.
சார் இப்போ பாபா சாஹேப் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இன்டெலெக்சுவல், அவர் மாதிரியான ஒரு ஜீனியஸ், அவரை யாருமே வந்து கம்பேர் பண்ண முடியாது. நீங்களுமே வந்து அவர் தான் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்றத சொல்றீங்க. உங்களுடைய பயணமும் வந்து அவர் மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க நிறைய இடங்கள்ல பதிவு பண்றீங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ஆதரவாளர்கள் யாருமே வந்து அவரும் ஒன் அண்ட் ஒன்லி தான். நீங்க வந்து யாருமே அவரோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இப்படி போடும்போதே வந்து அவங்களுடைய வரிசையில அப்படின்னு வைக்கும்போதே நீங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்களையும் அவங்களுக்கு நிகரா தானே கம்பேர் பண்றீங்க. அந்த கம்பேரிசன் வந்து நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? ஸ்வேதா அம்மா, நீங்க வந்து இப்போ யங்ஸ்டரா இருக்கீங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய சாதனைகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டு, இன்னைய டேட் வந்து டிசம்பர் 24, 2025. இன்னும் 5 வருடங்கள், இதுலேருந்து 5 வருடங்கள், ஏன் ஒரு வருஷமே கூட அவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவார், 2026 சிஎம் ஆவார். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யாருமே இங்கே மறுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட இருந்து ஒரு யங்ஸ்டர், அவர் விஜய் அவர்களை ஏற்றுக்கிறார். எம்ஜிஆர் அவர்களை யங்ஸ்டராக ஏற்றுக்கிட்டார். என் வயது இருக்கும்போது ஏற்றுக்கலாம் செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் அவர் ஏற்றுக்கிறாருன்னா அந்த குவாலிட்டிஸும் அந்த மாஸ் மூமெண்ட்டையும் அவர் கணிக்கிறார். வேற எல்லாம் யார் வேணாலும் ஜாயின் பண்ணியிருந்தா கூட, அதிமுகலேருந்து இங்கே ஜாயின் பண்ணியிருந்தா கூட நான் ஏற்றுட்டு இருக்க மாட்டேன். ஏன் எடப்பாடி அவர்களே டிவிக்கில் ஜாயின் பண்ணியிருந்தாரு கூட ஏற்றுட்டு இருக்க மாட்டேன். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த பிரெயின்ஸ் ஆஃப் எம்ஜிஆர், யங் பிரெயின்ஸ் ஆஃப் எம்ஜிஆர், ஆர்கனைசிங் ஸ்கில், இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார் இன் ஏடிஎம்கே. அவர் டிவிகேக்கு இணைஞ்சு தளபதியை புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் அறிவிக்கிறாரு. அந்த டேகே அவர்கிட்ட நான் எடுத்து நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த புரட்சி தளபதின்னு சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை, சோஷியல் ஜஸ்டிஸ் கொள்கைகளை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கிற ஒர்க்கை பண்ணுவார். என்னுடைய பாயிண்ட் ஒன்று தான், நீங்க போய் பாருங்க, புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகேல வகுப்பு வாரி விகிதாச்சாரம் இருக்கு. டிஎம்கேல இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். வகுப்பு வாரி விகிதாச்சாரம் தான் பெரியார் அவர்களும் சொன்னது. வகுப்பு வாரி விகிதாச்சாரம் விட்டுட்டு இன்னைக்கு டிஎம்கேல சமூக நீதி இருக்கா அப்படிங்கிற உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். இந்த கேள்வி நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். நான் கொஞ்ச நாளைக்கு ஆங்கர் ஆயிடுறேன். டிஎம்கேல வகுப்பு வாரி விகிதாச்சாரம் இருக்கா? கட்சிக்குள்ள இருக்கா? ஆட்சியை பத்தி பேசாதீங்க. கட்சிக்குள்ள இருக்கா? இல்ல ஒரே குடும்பம் தான் ஆள்றாங்களா? ஒரே குடும்பம் எங்க ஆள்றாங்களோ அங்க சமூக நீதி இல்லை. இங்க வந்து எல்லாரும் வாய்ப்பு, டுகெதர் ஃபார் ஆல், டெவலப்மெண்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிறத என்னுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் என்ஷோர் பண்றாரு. சரி, இப்போ நீங்க எப்பவுமே வந்து வலதுசாரி அப்படின்றதா வந்து உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க அப்படிதான் வந்து நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறீங்க. இப்பவும் உங்களுடைய நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய கொள்கைகள், அவர் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இது வந்து இடதுசாரியான அரசியல் பத்தி தான் அவர் பேசுறாரு. ஒரு கான்ட்ரடிக்டரியா இருக்கே, அது எப்படி சரின்னு வரும்னு நீங்க போய் சேர்ந்திருக்கிறீங்க? இப்போ ஸ்வேதா அம்மா, நீங்க பார்த்துருப்பீங்க என்னோட பதிவுகள். நீங்க போயிட்டு என்னோட ட்விட்டர் பதிவுகள், 10 வருட பதிவுகள் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்க முழுசா படிங்க. நான் யாருக்காக பேசியிருக்கேன்னு பாருங்க. ஆதிக்கத்துக்காக பேசியிருக்கேன்னா, ஏழைகளுக்காக பேசியிருக்கேன். நான் ரெக்கார்டை பார்க்க சொல்றேன் உங்களை. என்னுடைய ட்விட்டர் பதிவுகளை முழுமையா போய் பாருங்கம்மா. 2013 இருக்கு, லாஸ்ட் பதிவுல இருந்து பாருங்க. ஓப்பன் சேலஞ்ச். ஏழைக்காக பேசியிருக்கேனா பணக்காரருக்காக பேசியிருக்கேனா? நான் ஏழைக்காக பேசியிருந்தா ஐ எம் ஸ்பீக்கிங் த லாங்குவேஜ் ஆஃப் மை புரட்சி தளபதி விஜய். அதை நான் ஏன் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன்னா, வி ஆல்சோ எவால்வ். இன்னைக்கு ஸ்வேதா, நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க. ஒரு 10 வருடங்கள் உங்களோட நாலேஜ், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், பொலிட்டிக்கல் உங்களுடைய காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கேட்குற கேள்வியை அன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது வேறு மாதிரி கேட்பீங்க. ஸோ எவ்ரிபடி எவால்வ்ஸ். சம் எவால்வ் இன் ப்ரைவேட், லைக் தே ரீட் த புக்ஸ். சம் எவால்வ் இன் பப்ளிக். நான் பப்ளிக்கில் எவால்வ் ஆயிருக்கேன். என்னுடைய பதிவுகள் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஆங்கிளில் இருந்தாலும் நான் எவால்வ் ஆகக்கூடாதா? நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடாதா? அந்த உரிமை எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? அந்த உரிமை கொடுங்க எனக்கு. அந்த உரிமை நான் எவல்யூஷன் சொல்றேன். நீங்க எவல்யூஷனை வந்து நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, நீங்க வந்து அந்த வேர்டு வந்து சூஸ் பண்றதே தவறான வேர்டு சூஸ் பண்றீங்க. எவல்யூஷன் என்ன? புரிதல். அந்த புரிதலை கொஞ்சம் கொஞ்சமா, நீங்க ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு பெரிய காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்க படிச்சு முடிச்ச நாள் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு யூகம் இருந்திருக்கும் ஜேர்னலிசம்ல.
இன்னைக்கு ஒரு 3 வருடங்கள் 2 வருடம் காலத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, டைம்ஸ் மாதிரி நிறுவனத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலத்தில் நீங்களும் எவால்வ் ஆகிட்டே வருவீங்க. அப்போ கேட்ட கேள்வி நீங்களே பார்க்கும்பொழுது என்னடா இப்படி கேட்டிருக்கோமே, இப்போ பார்க்கும்போது நீங்கள் எல்கேஜியில் கேட்ட மாதிரி 10th கேட்க மாட்டீங்க, 10th கேட்ட மாதிரி போஸ்ட் காலேஜ் முடிச்ச மாதிரி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு புரிதல் வந்துருச்சு அந்த மாதிரி நீங்க எவல்யூஷன். ஓகே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர்ட் கால் எவல்யூஷன். புரிதல் வந்துச்சு, என்லைட்டன் வந்துச்சு நான் சொல்லல. ஓகே, இங்க இருந்து நம்ம எவல்யூஷன்ல டிராவல் பண்ணுவோம். நம்ம எவல்யூஷன்ல டிராவல் பண்ணும்போது புரட்சி தளபதி விஜய் அவர்கள் எதுக்காக நான் டிவிக்கே ஜாயின் பண்ணுவீங்க நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன். எனக்கு கொடுத்த அங்கீகாரம், அங்கீகாரம்ங்கிறது பெரிய வார்த்தை. ஒரு கிராமத்துல மாடு மேய்க்கிற குடும்பத்துல இருந்து வந்தவன்னா, ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவன்னா, ஒருவேளை சாப்பாடுக்கு அந்த போய் மாடுல வரக்கூடிய அந்த மாடு கறந்து அந்த பாலை விற்று கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் போட்டு விவசாயம் பண்ணி நெல் விற்று அதில் படிக்க வச்சு அதுலேருந்து மெட்ராஸ்க்கு பொழப்பு தேடி வந்து இன்னைக்கு படித்து அந்த படிப்பை பார்த்து நாலேஜை பார்த்து புரட்சி தளபதி விஜய் அவர்களே அவங்க டீமோட சேர்ந்து கலெக்டிவ் டெசிஷன் எடுத்து என்னை ரீச் அவுட் பண்ணுறாரு. அங்கீகாரம், அந்த அங்கீகாரம்னு சொல்லக்கூடியது இருக்கே, அதுக்காக தான் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் போராடினாரு. அந்த அங்கீகாரத்தை ஒரு டாப் லீடர் ஆஃப் த கண்ட்ரி இன் ஏஷியா, ஏன் டாப் லீடர் இந்த ஏஷியா சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் நின்னா இவ்வளோ கூட்டம், யங்ஸ்டரோட கூட்டம், ஆர்கனைஸ்டு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய கூட்டம், ஒரு லீடர் நீங்கள் சொல்லுங்க இந்தியாவில் ஆட்டோமேட்டிக்காக வர கூட்டம். யோசிச்சு பாருங்க, கூட்டம் வர வேணான்னு ஸ்டேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா அந்த ஆங்கிள்? கூட்டம் வர வேணான்னு ஸ்டேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு லீடர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. நான் சொல்லும் போது நீங்கள் அதுக்கு எஸ் சொல்கிறீங்க, அது புரியுது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த இவ்வளோ பெரிய லீடர், சாதாரண ஒரு சத்யகுமார், கிராமத்துலேருந்து வந்த சத்யகுமார் சத்யகுமாரை கூப்பிட்டு அங்கீகாரம் பண்ணும்போது என்னுடைய டிவிகே உடைய சகோதர சகோதரிகளை அங்கீகாரம் கொடுத்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். அந்த அங்கீகாரம் தான் ஒரு மனிதர் வந்து அந்த அங்கீகாரத்துக்காக தான் உழைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த அங்கீகாரத்தை கொடுத்த லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள். சார், இப்போ நீங்க ட்விட்டர்ல வந்து நீங்க 2013 நான் இருக்கேன், நீங்க வந்து அது டாக்குமெண்டா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ சமீபத்துல கூட நீங்க வந்து இப்போ எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு பண்ணையார் ஆட்சியா இருந்தது, அங்க வந்து திமுக வந்து அந்த ஆட்சியை பிடிச்சு காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புனாங்க. திமுக பண்ணையார் ஆட்சியா இருக்கு, இப்போ அதே தாவேகா வந்து அதை மாத்த போறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. காங்கிரஸ் லீடரா தான் இருக்கிறாரு காமராஜர், அவருடைய ஆட்சியை மாத்திட்டு திமுக வந்ததை நீங்க சரின்னு சொல்ல வரீங்களா? இதேதான் விஜய் அவர்களை நோக்கியும் அதே கேள்விகள் தான் வைக்கப்படுது. உங்ககிட்டயும் நான் அதான் வைக்கிறேன், ஏன்னா நீங்களும் அதை தான் பதிவு பண்றீங்க. அந்த கான்ட்ராடிக்டரிக்கு விஜய் அவர்கள்கிட்டயும் நிறைய பேர் வந்து பதில் கேட்கறாங்க. நான் ஏன் அது உங்ககிட்ட கேட்கறேன்னா, நீங்களும் அதே கேள்வியை தான், அதே மாதிரியான ஒரு கருத்தை தான் போட்டிருக்கிறீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் வந்து ரெலவெண்டா இருந்திருக்கு. எங்கேயுமே அந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட் ரெலவெண்டா இருக்கும் பொழுது யங்ஸ்டர்ஸ் வந்து சேர்ந்து இருந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவங்களுடைய கட்சியாக இருக்கலாம். அந்த ரெலவென்சியை வந்து ஏன் வருதுன்னா, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு வந்தால் அப்போ தட்டி கேட்குறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. டிஎம்கே டெலிவர் பண்ணாத பொழுது அதை தட்டி கேட்கறதுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார். அதே டிஎம்கே வந்து இன்னைக்கு குடும்ப ஆட்சி நடத்துறதுனாலையும் டைனாஸ்டாக இருக்கிறதுனாலையும் சொன்னதை மக்களுக்கு டெலிவர் பண்ணாதனாலையும் மக்கள் பாதிப்படைகிறதுனாலையும் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் எமர்ஜ் ஆகிறார், டிவிகேவுடைய லீடர். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த கம்ப்ளீட் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் என்றைக்குமே அதிகாரத்தை கொஸ்டின் பண்ணி மாஸ் மூமெண்ட் வரதை வந்து அங்கீகரிப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா புரட்சி தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஒரு வீட்லேயும் இருக்காரு, இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அது பொய். காரணம் ஒன்று தான், ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, காலேஜ் போகிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஐடி நிறுவனத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி வந்து நான் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன் 2015-16 காலகட்டத்தில், கேபிஎம்ஜின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் குளோபல் ஃபர்ம் இன் த வேர்ல்ட், பெஸ்ட் எம்ப்ளாயர் இன் த வேர்ல்ட், கூகுள் மாதிரி. அந்த ஆர்கனைசேஷனில் எனக்கு தெரியாது ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கன்னு. அங்கேருந்து கால் பண்ணி மினிமம் 50-100 பேர் எனக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, நாங்களும் அவரோட ஃபேன் தான், அவர் வருவார் செய்வாருன்னு. கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹைலி எஜுகேட்டட்லேருந்து, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி மாதிரி கோர்ஸ் முடித்தவங்கலேருந்து, லாயர்ஸ்லேருந்து, டாக்டர்ஸ்லேருந்து, சோஷியல் ஒர்க்கர்ஸ்லேருந்து, டீச்சர்ஸ்லேருந்து, ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து, ஏன் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஐ கான்ட் நேம். அவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க.
அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷன் அண்ட் ஒரு ஹோப் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு தான் புரட்சித் தலைவர் விஜய் அவர்கள். ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது பண்ணையார் கலாச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பண்ணையார் கலாச்சாரம்னா என்ன? ஒரே குடும்பம், ஒரே ஆட்சி, அவங்க சொல்றது தான் ஜனநாயகம்னு சொன்னா, ஜனநாயகம் இல்லாத கட்சியில, ஜனநாயகம் இல்லாத கட்சியிலிருந்து ஒரு குடும்பம் வந்து இதுதான் ஜனநாயகம் சொன்னா அந்த ஜனநாயகத்தை நீங்க ஏத்துப்பீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா ஸ்வேதாவை எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல நீங்க வந்து காங்கிரஸை சொல்றீங்களா, திமுகவை சொல்றீங்களா? எந்த கட்சியில ஜனநாயகம் இல்லை நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு பிரபல ஜேர்னலிஸ்ட், ஒரு யங் ஜேர்னலிஸ்ட், நீங்க சொல்லுங்க எந்த கட்சியில ஜனநாயகம் இல்லைன்னு. தாவேக்கால ஜனநாயகம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், இன்னும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கேக்குறீங்களா என்ன கேள்வி? தாவேக்கால ஜனநாயகம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஜனநாயகம்னு நீங்க சத்யகுமார் மாடு மேய்ச்ச குடும்பத்துல இருந்து, விவசாயம் பண்ண குடும்பத்துல இருந்து வந்தவரை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் அங்கீகாரம் பண்ணியிருக்காரு. என்னோட படிப்பை பார்த்து இருக்கா எல்லா கட்சிகள்லயும் கொடுத்திருக்காங்க இல்லையா? 10 வருஷமா நான் பப்ளிக்ல இருக்கேன், எனக்கே அங்கீகாரம் கொடுக்கல. விவசாய குடும்பத்துல தான் வந்திருக்கேன். என்னோட குடும்பமே திமுக, என் குடும்பமே திமுக. ஆனா அந்த குடும்பத்துல வந்த சத்யகுமார் இன்னைக்கு தாவைக்கால போறாருன்னா காரணம் என்ன? நான் போனதுனால என்னோட வில்லேஜே இப்ப டிவிக்கு வர ரெடியா இருக்காங்க. அவங்க கால் பண்றாங்க காலையில, தம்பி உங்களை வந்து புரட்சி தளபதி விஜய் அவர்கள் அங்கீகாரம் பண்ணியிருக்காரு, அவர் பக்கத்தை நிற்க வச்சிருக்காரு. சொல்லும் போதே கூஸ் பம்ஸ் வருது. அதுக்காகவே நாங்கள் திமுக விட்டுட்டு நாங்கள் தாவேக்காக்கு வரோம். ஏன்னா உனக்கு அங்கீகாரம் கொடுத்தார், விவசாயியுடைய பையனுக்கு அங்கீகாரம் கொடுத்தார், விவசாய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பையனுக்கு அங்கீகாரம் கொடுத்தாரு, மாடு மேய்க்கிற குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பையனுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. எதை பார்த்து கொடுத்தாரு? ரெக்கமெண்டேஷனா? கிடையாது. நாலேஜ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அவர் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை பார்த்து என்னுடைய தலைவர் டிவிகேயோட லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தாரு. சார், நீங்க ஒரு லாயரா இருக்கிறீங்க, நீங்க ஒரு அட்வொகேட், நீங்க வந்து நிறைய இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன் அப்படின்றத பார்த்து தான் வந்து அவர் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்றீங்க. இப்போ எல்லாரும் சொல்றாங்க அவர் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்கு, அவர் வந்து ஒரு மாஸ் லீடர். இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள், அதாவது அவர் செயல்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி நான் கேட்குறேன். இதை தாண்டி வேற என்ன விஷயங்கள், கூட்டம் வர்றதா இருக்கட்டும், இல்லை அவர் மாஸ் லீடரா இருக்காரு, அவர் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன அவர்கிட்ட? நான் வந்து இன்டெலெக்சுவலுங்கிறதுனால மட்டுமே அவர் என்னை கூப்பிடல. நான் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். ரெண்டாவது நான் உண்மையா இருந்திருக்கேன் என்னுடைய ஸ்பீச்ங்கிறதுக்காக கூப்பிட்டார் தலைவர் அவர்கள். என்னை நான் வந்து அவரை போய் மீட் பண்ணும்போது, நாங்கள் 2 பேரும் கான்வர்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவர் கம்ஃபர்ட் கொடுத்தாருன்னா, இப்போ நீங்களும் நானும் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாரு. அவர் பேசும்போது சொன்னார், உங்களுடைய தாட்ஸ் ஜெனுவினா இருக்கு, உண்மையா இருக்கு, நேரடியாக பேசுறீங்க. அந்த ஜெனுவின்னஸ்ங்கிறது வந்து எதை பார்த்து வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க? ஒரு எலைட் கிளாஸ்லேருந்து வரவனுக்கு அது வராது. ஸ்ட்ரெயிட் ஆக்டிவ்லி இந்த ஆன்சர். ஒரு எலைட் கட்டத்துலேருந்து வரவங்களுக்கு அது வராது. ஒரு விவசாயி குடும்பத்தில், மாடு மேய்ச்ச குடும்பத்துலேருந்து வந்த சத்யகுமாருக்கு அது இருக்கும். அதை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது டீமாக கலெக்டிவாக டெசிஷன் எடுத்து தான் என்னை கூப்பிடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு டைவர்சிஃபைடா அந்த பார்ட்டியை பில்டு பண்ணிட்டு இருக்காரு புரட்சி தளபதி விஜய் அவர்கள்ங்கிறத இந்த தருணத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ 30 வருடங்கள் அவருடைய மன்றங்களை எப்படி வளர்த்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஊடக வெளிச்சத்தை நீங்க அவர் மேல வைக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறீங்க. ஊடக வெளிச்சமே இல்லாதப்பையும் இந்த வேலை நடந்துட்டு இருந்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, மன்றம் நற்பணி மன்றமா இருக்கும் பொழுது பல விஷயங்கள் செஞ்சதுனால தான் இன்னைக்கு மாஸ் வராங்க, சும்மா வரமாட்டாங்க. அப்போ ஒரு அதாவது வந்து ஒரு செய்யக்கூடிய நல்லதை பிரபலப்படுத்தணும் அவர் என்னைக்குமே நினைக்கல. இன்னைக்கு நீங்க பிரபலப்படுத்துறீங்க ஒரு விஷயத்தையும். இவ்வளவு கூட்டம் வராங்க, இவ்வளவு கூட்டம் வராங்க, கூட்டம் வரதான் செய்வாங்க. ஏன்னா அவர் பண்ண நல்லது அவ்வளோ. ஓகே, அதே மாதிரி நீங்க போய் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சதா இருக்கட்டும், இதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் நீங்க உங்க தரப்புல இருந்து இதுக்குதான் அப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க. 3 மாதமா நீங்க ட்விட்டர்ல வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுனாலேயே நீங்க ஈஸியா பார்ட்டியில அங்கீகாரம் பெறப்பட்டுட்டீங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு உங்க பார்வை என்ன? நீங்க அங்கீகாரம்ங்கிறது வந்து முதல்ல யார் கொடுத்தா அப்படிங்கிறது பார்க்கணும். தலைவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கீகாரத்தை கொடுத்தது டிவிகேவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், கட்சி தொண்டர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய டிவிகே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், என்னுடைய பதிவுகளாக இருக்கட்டும், நான் எழுதின கட்டுரைகளாக இருக்கட்டும், நான் பேசின விஷயத்த, சட்ட ரீதியாக பேசின விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ சப்போர்ட்டாக இருக்காது, லீகலாக இருக்கும், கான்ஸ்டியூஷனாக இருந்திருக்கும். நான் பேசினது லா கிளாஸஸ். என்னுடைய தலைவர் டிவிகேவோட லீடர் விஜய் அவர்கள் என்கிட்ட பேசும்போது, உங்களுடைய லீகல் கிளாஸ் வந்து டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னார். என்ன எடுத்துகிட்டு போயிட்டு தலைவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது
என்னுடைய டிவிகே உடைய சகோதர சகோதரிகள். ஓகே. அந்த அங்கீகாரம் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தலைவர் கொடுக்கிறாரு. ஏன்னா என்னை புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுக்கிறாரு. அப்போ தொண்டர்களும் கொடுக்குறாங்க, தலைவரும் கொடுக்குறாங்க. ஒரு விவசாய குடும்பத்துல வந்தா எனக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த அங்கீகாரம் வந்து மக்கள்கிட்டயே வந்துச்சு, தலைவர்கிட்ட வந்துச்சுன்னும் பொழுது அது எப்படி எவென்ச்சுவல் சாய்ஸா இந்த கட்சியே தான் இருக்கும். ஆதரவு தெரிவிச்சதுனாலேயே நான் எங்கேயுமே ப்ளீஸும் பண்ணதில்லை. நீங்கள் வேணா எடுத்து பாருங்க, என்னோட பதிவுகள் எடுத்து பாருங்க. நான் ப்ளீஸிங்காகவே பேச மாட்டேன். ஒன்னே ஒன்று தான், உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அந்த உண்மைக்கு உண்மை பேசினா போய் ரீச் ஆகும். ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, பல டிவிக்கே சகோதர சகோதரிகள் நிறைய பதிவு போடுறாங்க, எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு, அங்கங்கே அங்கீகாரம் கொடுக்குறாரு. என்னை விட்டுருங்க, நீங்கள் இப்போ என் கூட ஃபோட்டோ பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கட்சியில் நான் சேர்ந்ததுனால என்னை இன்டர்வியூ பண்ண வரீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாரும் ஃபோட்டோ வச்சுருக்காங்களே, ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ இருக்குது தளபதி விஜய் அவர்களோட. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, எல்லாரோடையும் தான் பேசியிருக்காரு. இப்போ எல்லாம் 30 வருடங்களா? அப்போ எப்படி நீங்கள் சத்யகுமார் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நானும் அங்கீகரிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன். நாளைக்கு ஃபியூச்சரில் டிவிக்கில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளும் அங்கீகரிக்கப்படுவாங்க. இதான் ஃபேக்ட். ஓகே. இப்போ நீங்க எந்த அளவுக்கு ஆதரிக்கப்பட்டதுனால எவ்வளவு பாராட்டுகள் வந்ததுன்னு பாத்தீங்களோ, விமர்சனங்களும் பார்த்திருப்பீங்க. தாவேகா கட்சியில வந்து சங்கி வந்து இணைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான அந்த வாக்கியத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அதுக்கு உங்களோட பதில் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் என்னை யார் விமர்சிக்கிறாங்களோ. இல்ல அந்த எது வேணா சொல்லட்டும், எது வேணா சொல்லட்டும். இப்ப ஸ்வேதா வந்து டிவிக்கேல இணைஞ்சா கூட, என்ன சார் என்னைய சேர்க்கறதுலயே இருக்கீங்க, டிவிக்கேல இணைஞ்சதா கூட இல்லைங்கம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஓகே. ஸ்வேதா வந்து டிவிக்கேல இணைஞ்சிட்டா டைம்ஸ் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தமா என்ன? இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம். கரெக்டா இல்லையோ? அந்த டேக்லைன் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் என்ன நினைப்பாங்க? விட்டுருணும், அவ்வளவுதான். அந்த எண்ணம் கிடையாது. அதாவது ஏதாவது ஒன்று சொல்லணும், கட்சி மாற்று கட்சியிலேருந்து வந்தா அதுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது, ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லணும். அதனால அது சொல்றாங்க. அதனால எனக்கு என்ன தெரியுமா ஸ்வேதா, ஆக்சுவலா எனக்கு நான் அதை என்னை பத்தி விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்து ரசிக்கிறேன். ஓ, இப்படிலாம் எழுத முடியுமா, இப்படிலாம் பேச முடியுமா, இல்லாத ஒன்றத்தையும் பேச முடியுமா அப்படின் போது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் த்ரூ திஸ் வீடியோ ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட், யாரெல்லாம் அப்படி எழுதுறோம் நிறைய எழுத சொல்றேன். நிறைய எழுதணும், நிறைய விமர்சிக்கணும். அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும். நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்களான்னு கேக்குறேன். அக்செப்ட் ரிஜெக்ட் எதுவுமே கிடையாது. நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும், ரிஜெக்ட் பண்ணணும்? விமர்சனத்தை யார் அக்செப்ட் பண்ணிப்பா, யார் ரிஜெக்ட் பண்ணுவா? விமர்சனம்னு சொல்லிட்டீங்க. இல்ல சார், விமர்சனம் தான். இந்த விமர்சனம் வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு நான் என்ன கேக்குறேன். இப்ப நான் டிவிகே உடைய உறுப்பினரா வந்ததுக்கு அப்புறம் அக்செப்ட் ரிஜெக்ட் அந்த டிஃபென்சிவோட நான் கிடையாது. நீங்க விமர்சிங்க தான் நான் சொல்றேன். ஓகே. விமர்சனத்தை விமர்சனமா தான் பார்ப்பேன், அக்செப்ட் ரிஜெக்டே கிடையாது. அவர் கொள்கை எதிரி, அவங்களுக்கு ரைட் இருக்கு. பை தி வே, என்ன விமர்சிக்கிறவங்களுக்கு ரைட் இருக்கு, அவங்களுக்கும் ரைட் இருக்கு. அதை எங்கேயுமே நான் எதிர்க்க மாட்டேன், பார்த்து ரசிப்பேன். ஓகே. ஏன்னா அது எதிர்க்கிற ஒரு விஷயமும் வளர்க்கக்கூடிய விஷயமா நான் பார்க்கிறேன். கொள்கை எதிரி தொடர்ந்து பாஜகன்னு சொல்றாரு. அது அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் சேர்ந்தது அப்படின்றப்போ அது நிறைய இடங்கள்ல முரணா அமையாதா? இப்ப ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்காதா? இல்ல எப்படி? நான் எங்க வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன்? நான் எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே என்னுடைய ஐடியாலஜிக்கல் லீடர் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட் ஆகப்படுது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டாண்ட். நீங்க ஒரு கட்சி ஸ்டாண்டா அதை பார்க்காதீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டாண்ட் பாயிண்டை தவிர எங்கேயுமே கட்சி ஓரியன்ட் ஸ்டாண்ட் பாயிண்டே கிடையாது. எங்கே எதிர்க்கணுமோ எங்கே சப்போர்ட் பண்ணணுமோ எல்லா இடங்கள்லையும் என்னுடைய வியூ தான் எடுத்து வச்சனே தவிர அதுக்கு சாயம் பூசுற வேலையை எவ்வளோ பேர் செய்யலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. RSS பிள்ளையாக இருக்கிறாரு விஜய் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து விசிக கட்சியின் தலைவர் திருமா அவர்கள் வந்து முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை மிக எளிமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ் லீடர், என்னுடைய லீடர், டிவிகே லீடர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள். எக்ஸாம்பிள், விகடன் ப்ரோக்ராமில் வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை பற்றி, ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரகிளை பேசும்போது என்னுடைய புரட்சி தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனோட பேசியிருந்தார். நீங்கள் போய் பாருங்க, நான் சொல்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்வது அத்தனையும் உண்மை தவிர எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் பாருங்க, விகடன் ப்ரோக்ராம் போய் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் உருக்கமாக வெயிட்டிங் ஃபார் விசா எத்தனை வாட்டி வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு.
எவ்வளோ ரீச் ஆயிருக்கு வெயிட்டிங் ஃபார் விசாங்கிற புஸ்தகம். அந்த அந்த ஸ்பீச் அவ்வளோ நல்லா இருந்ததுன்றத என்னோட லீடர், டிவிகேவோட லீடர் புரட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு கம்யூனிகேட் பண்ணேன். அவர் அதை பார்த்து அதை வந்து நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த ஒரு நிகழ்வுல மட்டுமே பாபா சாஹேப் அவர்கள் பத்தி பேசினது போதுமானது. கொள்கை தலைவர் என்னைக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அன்னைக்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை 5 மாபெரும் தலைவர்களோட ஒப்பிட்டு ரிலீஸ் பண்றாரு. கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் பேசுறாரு. ஒரு வாட்டியுமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் பேசுறாரு. நீங்க வேணா போயிட்டு சாட் ஜிபிடியில் அவர் ஸ்பீச்சை போட்டு வெதர் ஸ்பீச் ஆஃப் டிவிகே லீடர் விஜய் இஸ் கான்ஸ்டியூஷன் போடுங்க. ஆமான்னு சொன்னா என் பேரை மாத்திக்கிறேன். ஓகே, சோ அதனால விஜய் அவர்களுக்கு தான் உங்களுடைய முழு முதல் ஆதரவு வந்து இருக்கு. ஆதரவு இல்லை, நான் ஒரு லீடர், எனக்கு ஒரு லீடர். ஓகே, ஸோ அதனால வந்து இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் விஜய் அவர்களுடைய இன்விடேஷனை பேஸ் பண்ணி நான் போயிட்டு இணைஞ்சுக்கிறேன். லீடர் இஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இன் 2026. ஓகே, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன். ரொம்ப நன்றி சார். நன்றி ஸ்வேதா.